Realme Narzo 17 இந்த மொபைல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மொபைலோட பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தலாம். மொபைலோட பாக்ஸ் பார்க்க ப்ளூ கலரில் சூப்பராகவே இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லா மொபைல் பாக்ஸ்லையும் இருக்கும், அதான் அப்படியே இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் கைட், சிம் எஜெக்டர் பின், 45 ஹவர்ஸ்க்கான அடாப்டர், சார்ஜிங் கேபிள், அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைலோட கேஸ். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸில் இருந்துச்சு. இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரை ஒரு ஃப்ளாட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவுக்கு மட்டும் கீழே பார்த்தீங்கன்னா கேவ் கட் மாதிரி கொடுத்து இந்த கேமராவுக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 188 கிராம் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.97 mm இருக்குது. ஃபிசிக்கல் வரையை பொறுத்தவரை 4 சைடும் பார்க்க இப்படி தான் இருக்கும். சிம் கார்டு ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் சிம் போட்டுக்க முடியும். 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 2000 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. HDR பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டாலிம் பேட்டம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடும் ஸ்பீக்கர் இருக்கும். கேமரா பொறுத்து ஃப்ரண்டில் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சலுக்கான செகண்டரி கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1080 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பேக் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 4Kல 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் டச் கொடுத்துருக்காங்க. தண்ணி பட்டால் நம்மளால் டச் பண்ண முடியும். ஐபி ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 54 இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 45 ஹவர்ஸ்க்கான அடாப்டர் இருக்குது. 0 to 100% சார்ஜரை பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் ஆகும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7050ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5G பிராண்ட் இருக்குது. ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.2 இருக்குது. OS பார்த்தீங்கன்னா Realme 5.0 Android 14 பேஸ்டான OS கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். மொபைல் கலர் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் ஐஸ் ப்ளூங்கிற இந்த 2 கலரில் இருக்குது. மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா 6GB + 8GB ரேமில் இருக்குது. ரோம் பார்த்தீங்கன்னா 128GB மட்டும் தான் இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். 6GB + 128GB பார்த்தீங்கன்னா 16000 ரூபா வரும். 8GB + 128GB பார்த்தீங்கன்னா 17000 ரூபா வரும்.